ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض أعدت للمتقين وقال أيضا لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم قال رسول الله صلى الله عليه وسلم إن كان يسعى على ولده صغارا فهو في سبيل الله وإن كان خرج يسعى على أبوين شيخين كبيرين فهو في سبيل الله أو كما قال عليه الصلاة والسلام புகழனைத்தும் எங்களையெல்லாம் இந்த உலகத்திலே படைத்து மிக உயர்ந்த நிலையிலே மிகவும் சிறப்பான அமைப்பிலே வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் வஷ்ஷுக்ரு லில்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் எங்களுக்கு தலைவராக எங்களுடைய வாழ்க்கை வழிமுறையினை எப்படி நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும், எந்த சூழல்கள் எந்த காலங்கள் எந்த நேரங்கள் எங்களை எதிர்நோக்கினாலும் அந்த நிலைகளிலெல்லாம் எப்படி நாங்கள் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு வாழ்ந்து காட்டியது மாத்திரமல்ல, அனைத்து விடயத்தையும் எங்களுக்கு மிக தெளிவாக தெளிவுபடுத்திய உத்தம திருத்தூதர் முஹம்மதே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையினை இந்த உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த நிலையை அடைந்து கொண்ட உத்தம சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபஅ-தாபிஈங்கள் இந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற இஅ்திகாஃபுடைய எண்ணத்தோடு பள்ளியிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எங்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களையும் அவன் பொருந்தி கொண்ட கூட்டத்திலே ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு வசியத் இருக்கிறது. இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹுவை பயந்தவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நாங்கள் வாழ வேண்டும். எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுடைய அந்த அச்சத்தோடு வாழ்கின்ற அந்த தக்வாவுடைய அந்த வசியத்தை ஆரம்பமாக நான் உங்கள் அனைவர்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹுவை பயந்தவர்களாக வாழக்கூடிய சூழலை அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் ஆக்கி தருள்வானாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயம்தான் எங்களுடைய குடும்பத்துக்காக வேண்டி நாங்கள் உழைப்பது. எங்களுடைய வாழ்க்கைக்காக வேண்டி, எங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கைக்காக வேண்டி நாங்கள் உழைக்க வேண்டும், நாங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்று எங்களுக்கு குர்ஆன் சுன்னா மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. நாங்கள் வியாபாரங்களை விட்டுவிட்டு வீடுகளுக்குள்ளே முடங்கி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டவில்லை. எங்களுக்கு இஸ்லாம் சொல்கின்ற மிக முக்கியமான ஒன்று, நாங்கள் உழைப்பிலே ஈடுபட வேண்டும், நாங்கள் எங்களுடைய தொழில்களை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு மிக அழகாக சொல்கிறது. இந்த ஹுதுபா சம்பந்தமான
வெள்ளிக்கிழமையினுடைய தினம் சம்பந்தமான விடயத்தையும் குர்ஆன் எங்களுக்கு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறது என்றால், ஃபைதா குதியத்திஸ் ஸலா ஃபந்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபضலில்லாஹ். இந்த தொழுகை நிறைவடைந்து விட்டால், ஃபைதா குதியத்திஸ் ஸலா, தொழுகையை நீங்கள் நிறைவு செய்து விட்டால், நீங்கள் உங்களுடைய இடங்களிலே இருந்து நீங்கள் பல இடங்களுக்கு சென்று அல்லாஹுடைய ஃபضல் என்று சொல்கின்ற அல்லாஹுடைய அருட்கொடைகளை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று குர்ஆன் எங்களுக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். இதனாலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனிடத்திலே இருக்கின்ற மிக சிறப்பான ஒரு செல்வம் இருக்குமாக இருந்தால், அவன் செலவழிக்கின்ற தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி செலவழிக்கின்ற அந்த பொருளாதாரம் என்பது மிக பெரிய ஒன்றாக இருக்கிறது என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி, தன்னுடைய மனைவிக்காக வேண்டி, தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி ஒருவன் செலவழிக்கிறான் என்றால், அந்த செலவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பெரிய ஒரு சதக்காவாக எங்களுக்கு சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய குழந்தைகளுக்காக வேண்டி நாங்கள் உழைப்பதற்காக வேண்டி, அந்த பொருளாதாரத்தை தேடுவதற்காக வேண்டி நாங்கள் முயற்சிக்கின்ற அந்த நேரத்திலே நாங்கள் அல்லாஹுடைய பாதையிலே இருக்கிறோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எங்களுக்கு இருக்கின்ற வயோதிபமான பெற்றோர்களை கவனிப்பதற்காக வேண்டி, அவர்களுக்காக வேண்டி நாங்கள் உழைக்கிறோம், கஷ்டப்படுகிறோம், சம்பாதிக்கிறோம் என்றால், இது அல்லாஹுடைய பாதையிலே அந்த மனிதன் சம்பாதிக்கக்கூடிய கட்டத்திலே இருக்கிறான் என்ற கருத்தை கூட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதன் தனக்காக வேண்டி உழைக்கிறான், தன்னிடத்திலே பொருளாதாரம் வர வேண்டும், அந்த பொருளாதாரத்தினூடாக நான் இன்னும் ஒருவரிடத்திலே தங்கி வாழாமல் நான் நல்ல நிலையிலே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு ஒரு மனிதன் உழைக்கிறான் என்றால், இவனையும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவன் அல்லாஹுடைய பாதையிலே இருக்கிறான் என்று சொன்னார்கள். நான்காவதாகத்தான் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒருவன் பெருமை அடிப்பதற்காக வேண்டி, முகஸ்துதிக்காக வேண்டி ஒருவன் உழைக்கிறான் என்றால், இவன் ஷைத்தானுடைய பாதையிலே இருக்கிறான் என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். எனவேதான் இஸ்லாம் பொருளாதாரத்தை எங்களுக்கு தேடுமாறு சொல்கிறது, அதனை மிகப்பெரிய ஒரு வணக்கமாக சொல்கிறது, மிகப்பெரிய ஒரு தர்மமாக எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. அதே இஸ்லாம் எங்களுக்கு அந்த பொருளாதாரத்தை எப்படி நாங்கள் உழைக்க வேண்டும் என்கின்ற சில வழிகாட்டலையும் எங்களுக்கு சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையை கடுமையாக பயந்திருக்கிறார்கள். வறுமை வருவதை தன்னுடைய உம்மத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், கானல் ஃபக்ரு ஐயகூன குஃப்ரா. சில நேரத்திலே வறுமை என்பது, ஏழ்மை என்பது, இன்னும் ஒருவரிலே தங்கி வாழ்கின்ற நிலை என்பது ஒரு மனிதனை குஃபுருக்கு இட்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது என்ற கருத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். எனவேதான் எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் உணவினுடைய ரிசுக்கினுடைய தேவையை வைத்திருக்கிறான். இந்த ரிசுக்கு என்பது எங்களை தேடி வரக்கூடியதாக இருக்கிறது, எங்களை அடையக்கூடியதாகத்தான் இருக்கிறது. இதுதான் எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அல்லாஹுடைய கையிலே உணவுகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த உணவுகளை அல்லாஹ் தங்களுக்கு பொறுப்படுத்த ஒரு விடயமாக அல்லாஹ் தனக்குள்ளே ஆக்கி இருக்கிறான். எனவேதான் உலமாக்கள் சொல்லுவார்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே ஹதீதினுடைய அடிப்படையிலே நாங்கள் பார்த்தால், எங்களை மௌத்து எப்படி விரட்டி கொண்டிருக்கிறதோ, எப்படி எங்களை நோக்கி மௌத்து வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறதோ, இதைவிட விரைவாக எங்களுக்கு எழுதப்பட்ட உணவுகள் எங்களை வந்து சேரக்கூடியதாக இருக்கும் என்ற கருத்தை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான உணவுகளை, இவ்வாறாக எங்களுடைய சம்பாத்தியங்களை நாங்கள் செய்யக்கூடிய நாங்கள், எங்களுடைய சம்பாத்தியங்களை நாங்கள் இன்னும் வலுவூட்டுவதற்கு இஸ்லாம் சில வழிகாட்டலை சொல்கிறது. அது எங்களுடைய முயற்சியோடு, எங்களுடைய தொழில்களிலே ஈடுபடுகின்ற அந்த சந்தர்ப்பங்களோடு
நாங்கள் இஸ்லாம் சொல்கின்ற சில அமல்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிப்போமாக இருந்தால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உணவுகள் என்பது மிக அதிகமாக கிடைக்கும், மிக இலகுவாக கிடைக்கும். அதனுடைய வழிகளை அல்லாஹ் மிக இலகுவாக ஏற்படுத்துவான் என்பது ஹதீதுகள் ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்று இஸ்லாமிய சகோதரர்களாகிய நாங்கள் ஒரு விதத்திலே வியாபாரங்களிலே ஈடுபடுகிறோம், எங்களுடைய தொழில்களிலே ஈடுபடுகிறோம், எங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறோம், அவர்களை நல்ல நிலையிலே அந்த அவர்களுடைய சம்பாத்தியங்களை அவர்களை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் கஷ்டப்படுகிறோம். இது ஒரு முயற்சியாக இருக்கிறது. இன்னும் ஒரு விடத்திலே குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு சில அமல்களை சொல்கிறது. இந்த அமல்கள் எங்களுடைய வியாபாரங்களோடு, எங்களுடைய படிப்போடு, எங்களுடைய நிலைகளோடு சேர்ந்து கொள்ளுமாக இருந்தால் எங்களுக்குரிய அந்த சம்பாத்தியம் என்பது, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உணவு என்பது மிகவும் விசாலமாக கிடைக்கும் என்பது ஹதீதுகள் ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலே மிக முக்கியமான சில விடயங்களை இந்த ஹுதுபாவின் ஊடாக மிக சுருக்கமாக சொல்லி வைக்கலாம் என்று நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதுகளை பார்க்கின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனையும் சம்பாத்தியத்தையும் ஒன்றாக சேர்த்து இருப்பதை பார்க்கிறோம். நாங்கள் உழைப்பிலே ஈடுபடுகிறோம். இந்த உழைப்பை குர்ஆனோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்து எங்களுக்கு சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். இதனாலேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமாக சொன்னார்கள், யாருடைய வீட்டிலே குர்ஆன் ஓதப்படுகிறதோ, ஒருவருடைய வீட்டிலே குர்ஆன் ஓதப்படுகிறது என்றால் அந்த வீட்டிலே ஹைறுகள் அதிகமாக கிடைக்கும் என்ற கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்களுடைய வீட்டிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற நலவுகள் அதிகரிப்பதற்கு, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உணவினுடைய விடயங்கள் முதல் எல்லா விடயங்களும் அதிகரிப்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டிய ஒரு விடயம்தான் அல் குர்ஆனை எங்களுக்கு சொல்லி காட்டி இருப்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் குர்ஆன கினா என்று சொன்னார்கள். குர்ஆன் என்பது மிகப்பெரிய ஒரு செல்வம் என்று சொன்னார்கள். அந்த செல்வம் என்பது எங்களுடைய உணவிலே, எங்களுடைய பொருளாதாரத்திலே, எங்களுடைய இருக்கின்ற எல்லா நலவுகளிலும் மிகப்பெரிய ஒரு திருப்தியை பெற்று தரக்கூடியதாக இருப்பது குர்ஆன் என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பதை பார்க்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு சம்பவம் இருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு ஒரு மனிதர் வருவார். அடிக்கடி அந்த மனிதர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு வந்து அவரிடத்திலே ஏதாவது அவருடைய தேவைகளை கேட்பார். இப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரை பார்த்து ஒரு நாள் கேட்டார்கள், ஹாஜர்த இலா உமர் அம் இலல்லாஹ், நீர் ஒரு முஹாஜிரான ஒரு சஹாபியாக இருக்கிறீர், நீர் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று ஹிஜ்ரத் செய்து வந்தாயா இந்த இடத்துக்கு, அல்லது உமருக்காக வேண்டி நீ ஹிஜ்ரத் செய்து வந்தாயா என்ற வார்த்தையை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரிடத்திலே சொல்லிவிடுகிறார்கள். சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீ குர்ஆனை படி என்று சொன்னார்கள். நீ அல் குர்ஆனை நீ கற்றுக்கொள்ளக்கூடியவனாக இரு. அல் குர்ஆனை கற்றுக்கொண்டால் அல்லாஹ் இந்த உமருடைய காலடியிலே நீ வருவதை விட்டும் உன்னை தேவையற்றவனாக ஆக்குவான் என்ற கருத்தை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதருக்கு சொல்கிறார்கள். ஒரு சிறிது காலம் பார்க்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு வந்ததாக காணவில்லை. அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீண்ட நாளைக்கு பின்னால் அந்த மனிதன் பள்ளி வாயிலிலே வணங்கி கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். இப்பொழுது அந்த மனிதரிடத்திலே, அந்த முஹாஜிரான அந்த சஹாபியிடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், உன்னை நான் நீண்ட நாளாக காணவில்லையே, என்னிடத்திலே வருவதை விட்டும் அல்லாஹ் உன்னை தேவையற்றவனாக ஆக்கிவிட்டானே, உனக்கு என்ன நடந்தது என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரிடத்திலே கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார், நான் குர்ஆனை ஓதினேன். குர்ஆன் என்னை இந்த உமருடைய வாசல் படிக்கு வருவதை விட்டும் என்னை தடுத்து விட்டது, தேவையற்றதாக ஆக்கிவிட்டது என்று சொல்கிறார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் கேட்கிறார்கள், உனக்கு எப்படி அந்த உணவுகளுடைய விடயங்கள் எல்லாம் நடைபெறுகிறது,
என்று கேட்டவுடனே அவர் அல் குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை ஓதுகிறார். அல்லாஹு தஆலா வானத்திலே தான் வைத்திருக்கிறான் உணவுகளுடைய விடயத்தை. உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட உங்களுடைய எல்லா விடயத்தையும் அல்லாஹ் வானத்திலே வைத்திருக்கிறான் என்ற அந்த ஆயத்தை அந்த மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி காட்டினார். கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா கட்டங்களிலும் குர்ஆனோடுள்ள தொடர்புகளை நாங்கள் அதிகரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய குழந்தைகள் பாடசாலைக்கு செல்கிறார்கள், அதனூடாக அவர்களிடத்திலே இருந்து நாங்கள் பெரியொரு எதிர்பார்ப்பை பார்க்கிறோம். அவர்கள் பாடசாலைக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு சில ஆயத்துக்களாவது அல் குர்ஆனை ஓதிவிட்டு போகின்ற அந்த நிலைமைகளை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். நாங்கள் வியாபாரத்துக்கு போகிறோமா, அல்லது நாங்கள் உத்தியோகத்துக்கு போகிறோமா, நாங்கள் ஒரு சம்பாத்தியத்துக்காக வேண்டி போகிறோமா, அந்த இடங்களிலே அல்லது அதற்கு முன்னால் அல் குர்ஆனிலே இருந்து சில ஆயத்துக்களை சில வசனங்களையாவது ஓதக்கூடிய நிலைகளை நாங்கள் ஏற்படுத்துவோமாக இருந்தால், கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய சம்பாத்தியத்தை அல்லாஹ் மிகவும் பரக்கத்துள்ளதாக ஆக்குவான். அந்த சம்பாத்தியம் எங்களுக்கு மிக விரைவாக எங்களுக்கு கிடைப்பதற்குரிய எல்லா வழிகளையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவான் என்பது ஹதீஸ்களிலே இருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. காட்டி தந்த ஒரு விடயம், எங்களுடைய வாழ்க்கையிலே காலை மாலை நேரங்களிலே நாங்கள் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துகின்ற ஔராதுகளை ஓதுகின்ற பழக்கங்களை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நாங்கள் வியாபாரம் செய்கிறோம், வியாபாரத்திலே ஈடுபடுகிறோம், பல நேரங்களை எங்களுடைய நிமிடங்களையாவது நாங்கள் ஒதுக்கி அல்லாஹுவை ஞாபகப்படுத்துகின்ற ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்களை மொழிகின்ற ஒரு நிலையை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஏற்படுத்தி கொள்வோமாக இருந்தால், நிச்சயமாக இதுவும் எங்களுக்கு உணவுடைய விடயத்திலே, எங்களுக்கு அளக்கப்பட்ட அந்த ரிஸ்கினுடைய விடயத்திலே மிகப்பெரிய ஒரு நிலையை எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாகவும் மிக சுருக்கமாகவும் எங்களுக்கு சொன்னார்கள், கஸ்ரத்து ذிக்ரி வஸ்ஸலா அலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்ஃபில் ஃபக்ர். எந்த அளவு தூரம் ஒரு மனிதன் அல்லாஹுவை அதிகமாக திக்ரு செய்வானோ, அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது துஆ ஸலவாத்துக்களை ஓதக்கூடியவனாக இருப்பானோ, அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு வறுமை என்கின்ற அந்த ஏழ்மையை அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு இல்லாமலாக்கி விடுவான் என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் கண்ணியமான சகோதரர்களே, இதுவும் மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையிலே சில நிமிடங்களாவது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்களை ஓதுவது, நாங்கள் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துகின்ற இந்த அமல்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடியவர்களாக, எங்களுடைய குழந்தைகளை இதற்காக வேண்டி பழக்கக்கூடியவர்களாக, எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுடைய இந்த சிந்தனையோடு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய இந்த பழக்கம் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்குமாக இருந்தால், கண்ணியமான சகோதரர்களே, வறுமை என்பது எங்களை விட்டு இல்லாமல் ஆகிவிடும் என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். மூன்றாவது மிக முக்கியமான ஒரு விடயம்தான், எங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாக நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விடயம்தான் சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால் நாங்கள் தூங்காமல் இருப்பது என்பது அல்லாஹ் எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற அந்த ரிஸ்கினுடைய விடயத்தை நாங்கள் விரைவாக பெற்றுக்கொள்வதற்குரிய காரணமாக இருக்கிறது. பல ஹதீஸ்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பூரிக லி உம்மதி ஃபீ புகூரிஹா, என்னுடைய உம்மத்தினுடைய காலை நேரம் இருக்கிறது, காலை நேரம் என்பது என்னுடைய உம்மத்துக்கு பரக்கத்து செய்யப்பட்டதாக இருக்கிறது, அருள்மாளிக்கப்பட்டதாக இருக்கிறது என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் காலை நேரம் என்பது, சுபஹுக்கு பின்னால் உண்டான நேரம் என்பது, நாங்கள் எங்களுடைய வியாபாரத்தை திட்டமிடுவதற்கான, எங்களுடைய வேலைகளை திட்டமிடுவதற்கான, எங்களுடைய நாளாந்த அமல்களை திட்டமிடுவதற்கான, அதனை செயற்படுத்துவதற்கான ஒரு நேரமாக இருக்கிறது.
இந்த நேரத்திலே நாங்கள் தூங்குவது என்பது எங்களுக்கு அளக்கப்பட்ட அந்த ரிசுக்கினுடைய விடயத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே அதனை தேடுவதற்குரிய பல்வேறுபட்ட கஷ்டமான நிலைமைகளை எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்ற கருத்தை ஹதீதுகளிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது தொடர்பாக மிக அதிகமான ஹதீதுகளை சொல்லி இருக்கிறார்கள். மிகப்பெரிய இமாம்கள் கூட சொல்லுவார்கள். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் போன்ற மிகப்பெரிய அந்த ஹதீத்களை அறிஞர்கள் கூட தங்களுடைய வாழ்க்கையிலே எந்த நேரத்திலே நாங்கள் இந்த ஹதீதுடைய தொகுப்புகளை செய்தோம் என்று பார்த்தால் அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் காலையிலே 4 மணிக்கும் 8 மணிக்கும் இடையிலே, 4 மணிக்கும் 10 மணிக்கும் இடையிலே உண்டான நேரத்திலே நாங்கள் எங்களுடைய தொகுப்புகளிலே நாங்கள் ஈடுபடுவோம் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் இந்த நேரம் அல்லாஹ்விடத்திலே பரக்கத்து செய்யப்பட்ட நேரமாக இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே அருள் மாலிக்கப்பட்ட நேரமாக இருக்கிறது. இதனாலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை கூட கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு இந்த காலை நேரத்திலே நீ பரக்கத்து செய்வாயாக, இந்த காலை நேரத்திலே என்னுடைய உம்மத்துக்கு பரக்கத்து செய்வாயாக என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருப்பதை பார்க்கிறோம். எனவேதான் கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முயற்சியை செய்கிறோம், ஏதோ ஒரு நிலையிலே நாங்கள் அந்த முயற்சியோடு இந்த அமல்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்வோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு அருளை நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சில இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த அமல்களை சொல்லிக் கொண்டு வருகின்ற போது இப்படி சொல்வார்கள், எப்படி மிக மழை பெய்து கொண்டிருக்கிறதோ, மழை பெய்தக்கூடிய சந்தர்ப்பத்திலே எவ்வாறு ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு துளிகளும் கீழே விழுந்து கொண்டு மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறதோ, இதைவிட வேகமாக அல்லாஹ் எங்களுடைய முயற்சிகளோடு, எங்களுடைய தொழிலோடு, எங்களுடைய படிப்புகளோடு, எங்களுடைய உத்தியோகங்களோடு நாங்கள் இந்த அமல்களையும் இணைத்துக் கொள்வோமாக இருந்தால் அதிலே அல்லாஹ் மிகப்பெரிய அருளை ஏற்படுத்துவான். அதைவிட மிக வேகமாக எங்களுக்கு கிடைக்க வேண்டிய விடயங்கள் எல்லாம் எங்களை வந்து சேரும் என்ற கருத்தை இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுவார்கள். அதிலே மிக முக்கியமான இன்னொரு அமல்தான் எங்களுடைய குடும்பத்துக்காக வேண்டி நாங்கள் செலவழிப்பது. எங்களுடைய மனைவிக்காக வேண்டி, எங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி, எங்களுடைய குடும்பங்களுக்காக வேண்டி நாங்கள் செலவழிக்கின்ற அந்த விடயத்தை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அளக்கப்பட்ட அந்த உணவுடைய விடயத்திலே மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு விடயத்தை, மிக விசாலமான ஒரு நிலையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவான் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். எந்த அளவு தூரம் நபி அவர்கள் இந்த ஹதீஸிலே வார்த்தைகளை பாவித்திருக்கிறார்கள் என்றால், இன்ன மஃபாத்திஹர் ரிஸ்க், எங்களுக்கு அளக்கப்பெற்ற அந்த ரிஸ்கினுடைய திறவுகோல் என்பது, அதனை திறந்து நாங்கள் எடுப்பதற்குரிய அந்த நிலை என்பது அல்லாஹு தஆலா ஒரு அடியான் தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி, பிள்ளைகள், மனைவி, தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி அவன் செலவழிக்கின்ற அந்த விடயத்திலே வைத்திருக்கிறான் என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். எனவேதான் கண்ணியமான சகோதரர்களே, இந்த விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். இந்த விடயங்களை ஏற்படுத்துவதற்குரிய நல்ல நிலைகளை, நல்ல சூழல்களை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். நாங்கள் ஒரு விதத்திலே யோசிக்கிறோம், நாங்கள் அதிகமான நேரத்தை உழைப்புக்காக வேண்டி கொடுக்கிறோம். பொதுவாக சொல்லுவார்கள், எங்களுடைய பகுதியிலே இருக்கக்கூடியவர்கள் மிக நீண்ட நேரத்தை உழைப்புக்காக வேண்டி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற கருத்தை சொல்கிறார்கள். இந்த உழைப்போடு இந்த அமல்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறுமாக இருந்தால் அது அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு நிலையை அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. இதே போன்று இன்னும் ஒரு அமலைத்தான் சொல்கிறார்கள், அது எங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல பண்புகளை எங்களுக்கு சொன்னார்கள். எங்களிடத்திலே வரக்கூடிய நல்ல பண்புகள் கூட எங்களுக்கு அளக்கப்பட்ட அந்த ரிஸ்கை எங்களுக்கு மிக விரைவாக எங்களுக்கு தேடித்தரக்கூடியதாக இருக்கும் என்ற கருத்தை சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்,
கஃபுல் அதா என்று சொல்கின்ற மக்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய விடயங்கள் இருக்கிறது. அந்த விடயத்தை ஒரு மனிதன் அகற்றுகிறான். இன்னும் ஒருவருக்கு பாதிப்பு வந்துவிடும் என்பதற்காக வேண்டி ஒரு விடயத்தை ஒரு மனிதன் தடுத்துக் கொள்கிறான் என்றால் இதுவும் அவனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ரிஸ்கினுடைய அபிவிருத்தி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ரிஸ்கினுடைய விடயத்திலே தான் திருமணத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திருமணம் முடிப்பது என்பது, திருமணத்திலே ஒரு மனிதன் நுழைவது என்பது அவனுக்கு அல்லாஹ் எழுதியிருக்கின்ற அந்த ரிஸ்கினுடைய விடயத்தை மிக விரைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமலாக கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாத்தத்துன் ஹக்குன் அலல்லாஹி அவுனுஹும். 3 சாரார்கள் இருக்கிறார்கள், 3 பிரிவினர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்வது என்பது அல்லாஹ்வுக்கு கடமையாக ஆகிவிட்டது என்ற கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிலே மிக முக்கியமாக சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் திருமணம் முடிக்கிறான். அந்த மனிதன் திருமணம் முடிக்கின்ற அந்த கட்டத்திலே தான் தன்னுடைய ஆசையை பிழையான வழியிலே செல்லாமல் நான் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், என்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், என்னுடைய ஆசைகளை நான் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும், அது இஸ்லாமிய அடிப்படையிலே அமைய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு ஒரு மனிதன் திருமணத்தை முடிப்பானாக இருந்தால் அவனுக்கு உதவி செய்வது என்பது அல்லாஹ்வுக்கு கடமையாகிவிட்டது என்ற கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள், அல் முஜாஹிது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு மனிதன் பாடு வருகிறான் என்றால் அவனுக்கு உதவுவதும் என்பது அல்லாஹ்வுக்கு கடமையாக இருக்கிறது. அது எந்த நிலையிலே அவன் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு மனிதன் பாடுபட்டு கொண்டிருக்கிறான் என்றால் அவனுக்கு உதவுவது என்பது அல்லாஹ்வுக்கு கடமையாக இருக்கிறது. மூன்றாவது சொன்னார்கள், அடிமைத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அவனுக்கு உரிமை சீட்டு எழுதப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்திலே அந்த மனிதன் அந்த உரிமை சீட்டை மிக அமானிதமாக நடந்து கொள்கிறான், அதனை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு மனிதன் துடிப்பானாக இருந்தால் அவனுக்கு உதவி செய்வது என்பதும் அல்லாஹ்வின் மீது கடமையாக ஆகிவிட்டது என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே உழைப்போடு சேர்த்து இந்த விடயங்களையும் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதிலே இன்னமும் பல விடயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிலே மிக முக்கியமானவைதான் இஸ்திக்ஃபார், தௌபா என்பது கூட எங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமான நலவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய உணவிலே விடயத்திலே மிக கூடுதலான விசாலமான நிலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமானிதத்தை சொன்னார்கள். அமானிதமாக ஒரு மனிதன் நடந்து கொள்கிறான். அமானிதம் என்பது ஒரு இடத்திலே அவனுக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூட அந்த அமானிதத்தை அவன் நிறைவேற்றுவானாக இருந்தால் அந்த அமானிதத்தின் ஊடாக அவனுக்கு அல்லாஹ் அவனுக்கு எழுதப்பட்ட உணவுகளுடைய விடயத்திலே மிக விசாலமான நிலையை ஏற்படுத்துவான் என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே உழைப்புகளிலே ஈடுபடுகிறோம், தொழில்களிலே ஈடுபடுகிறோம், எங்களுடைய படிப்புகளிலே நாங்கள் ஈடுபடுகிறோம், எல்லாவற்றுக்கும் நாங்கள் ஊக்குவிக்கிறோம். இதனோடு சேர்ந்ததாக இந்த அமல்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக அதிலே அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. எதனை நாங்கள் எதிர்பார்க்கிறோமோ அதை விட பல மடங்கு நிலைகளை அல்லாஹு தஆலா எங்களுக்கு அந்த விடயத்திலே தருவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவேதான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த அமல்களை நல்ல முறையிலே பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல நிலைகளையும் நல்ல சூழல்களையும் உருவாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உணவுகளை நாங்கள் தேடுகின்ற சந்தர்ப்பத்திலே அதனை ஹலாலான முறையிலே தேடக்கூடிய நிலைகளை எங்களுக்கு ஏற்படுத்துவாயாக. என்னென்ன விடயங்கள் ஊடாக எங்களுக்கு ரிஸ்க்குகள் அதிகரிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ யா அல்லாஹ், அந்த அமல்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல முறையிலே கடைபிடிக்கக்கூடிய நிலைகளை ஏற்படுத்துவாயாக. அதிகமான இடங்களிலே முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ்,
குறிப்பாக காசா போன்ற இடங்களிலே முஸ்லீம்கள் மிக கடுமையான கஷ்டங்கள் உள்ளாக்கி இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அந்த விடயங்களை அறிந்த ரப்பாக நீ இருக்கிறாய் யா அல்லாஹ். உன்னை நம்பிய மக்களாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ். உன்னை ஏற்றுக்கொண்ட மக்களாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ். மிக கூடுதலாக 10 மாதங்களாக யா அல்லாஹ் அந்த மக்கள் உணவுகள் உண்டாமல் யா அல்லாஹ் மிகப்பெரிய கஷ்டத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உணவுகள் சரியான முறையிலே கிடைக்காமல் யா அல்லாஹ் மிகப்பெரிய கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அந்த மக்களுடைய நல்ல நிலைகளை யா அல்லாஹ் நீ அறிந்த ரப்பாக இருக்கிறாய் யா அல்லாஹ். அவர்களுடைய தியாகங்களை அறிந்த ரப்பாக இருக்கிறாய் யா அல்லாஹ். உன்னை ஏற்றுக்கொண்ட மக்கள் யா அல்லாஹ் அவர்களுடைய நிலைகளை சீராக்கி விடுவாயாக. பல அறிக்கைகள் எங்களுக்கு சொல்கிறது யா அல்லாஹ் மிகப்பெரிய கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுடைய உணவுகளுடைய விடயத்திலே அவர்கள் நல்ல முறையிலே கிடைக்காத ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். உனக்காக வேண்டி யா அல்லாஹ் அவர்களுடைய நிலைகளை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுடைய உண்மையான ரகசியங்களை அறிந்த ரப்பாக நீ இருக்கிறாய் யா அல்லாஹ். அவர்களுக்கு ஏற்படுத்திய இந்த சோதனையிலே என்னென்ன நலவுகள் இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாது யா அல்லாஹ். அதிலே மிகப்பெரிய நலவுகளை நீ வைத்திருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையிலே நல்ல நிலைகளை ஏற்படுத்துவாயாக யா அல்லாஹ். அந்த பகுதியிலே போராடக்கூடிய முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலே யா அல்லாஹ் அந்த முஜாஹிதீன்களுடைய வாழ்க்கையிலே நல்ல ஸ்திரமான நிலைகளை ஏற்படுத்துவாயாக. அவர்களுடைய மன உறுதிகளை யா அல்லாஹ் இன்னும் வலிமையாக ஆக்குவாயாக யா அல்லாஹ். எங்களுடைய கண்களினால் யா அல்லாஹ் அங்கு நடக்கக்கூடிய கஷ்டங்களை பார்க்க முடியாமல் இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய காதுகளினால் அதனை கேட்க முடியாத நிலையிலே இருக்கிறோம் யா அல்லாஹ். அவ்வளவு தூரம் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த நிலைகளை யா அல்லாஹ் விட்டும் அவர்களை பாதுகாப்பாயாக. நல்ல சூழல்களை ஏற்படுத்துவாயாக. உனக்கு எதிராக சதி செய்தவர்கள் யா அல்லாஹ், உனக்கு எதிராக நடந்து கொண்டவர்கள் யா அல்லாஹ், உன்னுடைய நபியை கொண்டவர்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் இப்படியானவர்கள் தான் யா அல்லாஹ் அந்த பகுதிகளிலே மிகப்பெரிய அட்டகாசங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுடைய நிலைகளை எல்லாம் அறிந்த ரப்பாக நீ இருக்கிறாய் யா அல்லாஹ். அவர்களுடைய நிலைகளிலே நல்ல நிலைகளை ஏற்படுத்துவாயாக. நாளாந்தம் மிக மோசமான நிலைமைகள் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். நாளாந்தம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது மரண வீதங்கள் யா அல்லாஹ். இந்த நிலைகளை நீ அறிந்த ரப்பாக இருக்கிறாய் யா அல்லாஹ். அதிலே நல்ல நிலைகளையும் நல்ல ஆரோக்கியமான நிலைகளையும் நல்ல ஸ்தீர்ணமான நிலைகளையும் யா அல்லாஹ் அந்த காசாவிலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு கொடுப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி خلق لعباده كل شيء ووفر لهم حاجات المحيا وجعل الأرض فراشا ومهادا وأنزل من السماء ماء طهورا والصلاة والسلام على سيدنا محمد الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في سبيل الله حق جهاده حتى أتاه اليقين وعلى آله وصحبه أجمعين. فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. اتقوا الله العظيم عز وجل وأطيعوه واعلموا يا عباد الله أن الله أكرمنا بدين العظيم ألا هو دين الإسلام. قال الله تعالى وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم. بارك الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد